ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டாங்கரி கபாப் வீட்டிலேயே செய்யணுன்னா லெக் பீஸை நல்லா இதை மாதிரி கீறி எடுத்துட்டு மிளகாத்தூள் உப்பு லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி கொத்தமல்லி தழை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தயிரில் மல்லித்தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் அந்த சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்துருங்க. ஊறின சிக்கன் துண்டுகளை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்து எலும்புலேருந்து கறி கழண்டு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு அருமையான டாங்கரி கபாப் நம்ம வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் சைடில் ரெடி ஆகிடும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி க்ரீன் சட்னி இல்லை மயோனஸோட போட்டு கொடுத்தோன்னா ரெஸ்டாரண்ட் சைடில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண திருப்தியோடு சாப்பிட முடியும். இதோட முழு அளவுகளும் அம்மங்கா கிச்சனில் வீடியோவாக போட்டிருக்கேன். போய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.